எனக்கு உண்டு. அதே வசனங்களை இன்னும் ஒரு இப்படியான ஒரு கூட்டத்தில் முழு வேதத்தை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருக்கு அடிமையாகும்படி அதே வசனங்களை கொண்டு நான் பேச என்னால் முடியும், பேசுவேன். அது ஆண்டவன் அல்லாஹ் நமக்கு அருள்வான். அதாவது இந்த கருத்தரங்கு இத்துடன் முடிந்து போய்விடவில்லை. இது ஒரு முகவுரை மாத்திரம். இன்னும் பல கருத்தரங்குகள் நடக்கப் போகிறது. 2 மார்க்கங்களும் ஒன்றாக இணையப் போகிறது. அரசியல் ரீதியாக, நம்ம நாட்டு ரீதியாக நாம் இருவரும் ஒன்றுபட போகிறோம். ஐயா சொன்ன விதமாக அந்த தாழ்த்தப்பட்ட சமூகங்கள் அனைத்தும் நம்மோடு ஒன்று கூடி அந்த நித்திய ஜீவத்துக்கு வரப்போகிறது. ஒரு இனம் மாத்திரம் தேவன் குறித்தபடி அந்த ஆக்கினை தீர்ப்புகளே போகப் போகிறார்கள். அவர்களை பின்பற்றுகிற மாம்சிகமான காரியங்களை வயத்தில் இருந்து கண்டுபிடித்து பேசுகிறவர்கள் அந்த அக்னிக்குள்ளே பிரவேசிக்கப் போகிறார்கள் என்ற இணையத்தோடு உங்கள் மத்தியில் பேசுகிறேன். நீங்கள் இதற்கு முன் சிரித்திருந்தாலும் சரி, அதை சந்தோஷமாக எடுத்திருந்தாலும் சரி, நீங்கள் வென்று கொண்டதாக நினைத்துக் கொண்டாலும் சரி, அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. நான் ஒரு வார்த்தையும் குர்ஆனில் இருந்து தவறாக உபயோகிக்க மாட்டேன். முகமது மீது இந்த இந்திய தினத்தில் ஒரு வார்த்தையும் நான் அனாச்சாரமான வார்த்தைகளை உபயோகிக்க மாட்டேன். தீயவர்கள் தீய விதத்தில் வேதத்தில் அர்த்தம் கொள்கிறார்கள். உண்மை பக்தன், ஆத்மீகத்தை அறிந்தவன், ஆத்மீக தெளிவடைந்தவன் ஆத்மீகத்தையே பேசுவான். மனிதன் எப்படி உண்டாக்கப்பட்டானோ அந்த ஆவியால் ஏவப்பட்டு அப்படியே பேசுவான். இது குர்ஆன் கூறுகிற சத்தியம். அது சந்தர்ப்பம் சமயம் வரும்போது அந்த வசனங்களால் உலக்குவேன். ஒருவேளை சந்தர்ப்பம் சமயம் அப்படி வாய்க்காவிட்டால் இன்னும் ஒரு கருத்தரங்கை பேச வேண்டிய ஏற்படும். அன்று நான் பேசுவேன். என்னுடைய அருமை தம்பி சொன்னார், நீங்கள் 4 மணி நேரத்தில் பேசுவதாக சொன்னீர்கள். ஒருபோது மூடாத ஐயா, நான் நாத்திகன் தான். என்னுடைய கருத்தை சொல்வதற்கு 40 மணி நேரம் ஆகிறது. சத்தியத்தை சொல்வதற்கு எத்தனை மணி நேரம் வேணாம் ஐயா? உண்மைதான். 4 மணி நேரத்தில் ஆண்டவனுடைய சத்தியத்தை சொல்லி உங்களில் ஆத்மாவை உங்களுடைய இதயத்தை நான் திருப்ப முடியாது. நீங்கள் எந்த விதத்தில் சிரித்தீர்களோ அந்த விதத்தில் கண்ணீர் விடும்படியாக ஒரு நேரம் வரும். குர்ஆனை கொண்டு, குர்ஆனுடைய வசனத்தை கொண்டு நீங்கள் கண்ணீர் விட்டு அழுது அல்லாஹ்வின் சமீபமாக வருவீர்கள். இன்றைய தினத்தில் இங்கே கூடியிருக்கிற யாராவது அந்த நித்திய நரகத்துக்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள். ஏனெனில் குர்ஆனில் உள்ள தெய்வீக வசனங்களை நான் எடுத்து சொன்னேன். இந்த வசனங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களாயின் அதன் ஆழமான கருத்துக்களை ஆத்மீகத்துடன் ஒட்டி ஆத்மீகத்துக்குள் நீங்கள் அதை ஆணித்து பார்ப்பீர்களாயின் நிச்சயமாக உங்களில் ஒருவனையும் அல்லாஹ் கைவிடப் போகிறதில்லை. ஆனால் சிரிப்புக்காகவோ வேடிக்கைக்காகவோ ஜெவமணியை வெற்றி பெறுவதற்காகவோ சிரித்து விடுவதால் அதில் ஏற்படுகிற காரியத்தை குறித்து நான் சொல்ல தயாராக இல்லை. ஆண்டவர் எல்லோரையும் மன்னிப்பானாக, என்னையும் மன்னிப்பானாக. உங்களை கடந்து கொள்வதற்காக நான் வருந்துகிறேன். யாரையும் நான் கடந்து கொள்ளவில்லை. தம்பி ஜைனுல் அப்தீனை நான் கடந்து கொள்ளவில்லை. அவருடைய வயதும் அவருடைய அனுபவமும் அவர் கற்ற முறையும் வேதத்தை எப்படி கற்றாரோ அந்த அளவில் என்னுடைய தம்பியை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அசன் குத்தூஸ் அவர்கள் ஏறத்தாழ இந்த தினத்தில் அவருக்கு 53 வயது. அவருக்கு நான் நெடிலும் சொல்லியிருக்கிறேன். அவருக்கு சத்தியம் என்றால் என்னவென்று தெரியும். குர்ஆன் சொல்லுகிற சத்தியம் என்னவென்று தெரியும். சத்திய வேதம் கூறுகிற சத்தியம் என்னவென்று தெரியும். அவர் நன்றாக ஆராய்ந்து அறிந்தவர். பைபிளை, வேத புத்தகத்தை என்னை விட அதிகமாக படித்து கரைத்து குடித்தவர். நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இப்பொழுது அவர் எவ்வளவாக ஏங்கினார் என்று சொல்லி கடந்த 2 மணி நேரத்தில் பல நூற்றுக்கணக்கான வசனங்களை நான் அவரோடு பழகுவதற்கு முன்னதாகவே இந்த வசனங்கள் எல்லாம் அவர் படித்திருந்தார். ஏனென்றால் அவருக்கு ஒரு பைபிள் கிடைத்தது அவர் காலேஜில் படிக்கிற காலத்தில். என்னுடைய சின்ன கிராமத்தில் உள்ள ஊரில் தான் அவர் படித்தார். எங்கள் பக்கத்து ஊரில் நாசர் ஹைஸ்கூலில் படித்தார். அடுத்து பாளையங்கோட்டையில் பெரிய ஒரு காலேஜுக்கு போட்டார். நான் காலேஜுக்கு போகல, நான் கொஞ்சம் குறைஞ்ச நிலையில் நின்றுட்டேன். ஆனால் தம்பிக்கு என்ன ஒரு வைராக்கியத்தில் நின்று கொண்டு அந்த காரியங்களை செய்தார். அதுக்கான அவரை வருத்தப்படுத்தல. ஆனாலும் அவருக்கு தெரியும் சத்தியம் என்ன, குர்ஆன் சொன்ன சத்தியம் என்ன, அவர் எடுத்துக் கொடுத்த வசனங்கள் என்ன, அதோட அடிப்படை என்ன, அதோட தாற்பயம் என்ன.
உங்களில் யாரும் இப்பொழுது அதை ஏற்றுக் கொள்ள மாட்டீர்கள் எனக்கு தெரியும். அது அந்த மாதிரி சந்தர்ப்பம் வரும்பொழுது பொருளை இந்த கூட்டத்தின் முடிவில் எனக்கு முடிந்தால் அதற்கு பதில் சொல்லுவேன், பேசுவேன். சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டால் என்னுடைய அருமை தம்பி சொன்னது போல 40 மணி நேரங்கள் தேவைப்படும். இப்ப அவர்கள் சொன்ன வசனங்களில் இருந்து நான் திருப்பியும் பேசுவதாக இருந்தால், எடுத்து ஒரு ரெஃபரன்ஸ் பைபிள் உண்டு. ஒரு வசனத்தை தொட்டால் அது சங்கீதங்கிற ஒரு பகுதியை தொட்டோம்னா அது நேரம் ஆதியாகமத்தில் முதல் வசனத்துக்கு சேரும், ஆதாம் இடத்துக்கு சேரும். வலதுபுறமாக தொட்டால் வெளிப்படுத்த கடைசி வசனத்துக்கு தொட்டுரும். அதுக்கு ஊடாக ஒரு நடுக்கோடு இருக்குது, ஒரு செங்கோடு இருக்குது, ஒரு ரத்த கோடு இருக்குது. ஒவ்வொரு பகுதியிலும் அந்த ரத்தம் இருக்கும். அந்த ரத்தம் இல்லாத சிவப்பு கோடு இல்லாத இடம் ஒரு இடத்தும் கிடையாது அந்த பைபிள் இருக்கப்பட்ட வசனங்கள்ல. அதெல்லாம் அந்த தத்துவங்கள் பேசுற போது சந்தர்ப்பம் வாய்த்தால் வாசிப்போம். ஆகவே ஒவ்வொரு நாள் கேட்டுக்கொள்வது, நீங்க சிரிப்பதற்காக நாம் பேசவில்லை. இங்கே நாம் எல்லோரும், நான் முதலாவது உங்களுக்கு சொன்ன வசனத்தை வாசித்தேன். நிச்சயம் நமக்கு பிரிவினைகள் வேண்டாம். அப்பொழுது நம் அனைவரையும் மறுமையில் இறைவன் ஒன்று சேர்ப்பான். இந்த ஆவிக்குரிய ஆத்மீக தத்துவத்திற்குள் நீங்கள் உங்களை ஒடுக்கிக் கொண்டு இங்கே தொழுகை தலம் இருக்கிறது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். நாம் விக்கிரவனைகளை போல அங்கே இங்கே அதை இதை நம்ம தொழுகிறவர்கள் அல்ல. நாம் ஏக தேவனை தொழுது கொள்கிறவர்கள். எங்கிருந்தும் தொழுது கொள்ள முடியும், எங்கிருந்தும் ஆண்டவரை தொழுது கொள்ள முடியும். நாம் உட்கார்ந்து தொழுது கொள்கிற இடம், ஒருவேளை இது வாதமேடையாக தோன்றினாலும் நான் வாதமேடைக்காக வரவில்லை. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, அதாவது பரலோகத்தில் தேவனுடைய மகிமைக்குள் பிரவேசிக்க நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? அந்த ஒரே ஒரு காரியத்தோடு கூட நான் உங்களுக்கு வந்திருக்கிறேன். உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வர வேண்டும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சிரிக்க வேண்டியதில்லை, உங்களுடைய உள்ளத்திலே தொடப்பட வேண்டும். உள்ளத்தில் தொடப்பட்ட வசனம் உங்களுடைய ஆத்மாவில் கிரியை செய்ய வேண்டும். அந்த ஆத்மாவில் கிரியை செய்கிற வார்த்தை உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும், இதயத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். கைகளையும் கால்களையும் அல்ல. முகத்தை கழுவிவிட்டால் முகத்தில் உள்ள வேறு தீரும், கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். இதயத்தில் உள்ள முகமதுடைய, நான் பேரை சொல்லுங்க, மன்னித்துக் கொள்ள வேண்டும், அவருடைய இருதயத்தை கற்பான ஒன்றை எடுத்துவிட்டு வெள்ளையான ஒரு பரிசுத்தமான ஒரு காரியத்தை அவருடைய இதயத்தில் பதித்தார் என்று குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்படுகிறது. அந்த வெண்மையான வஸ்து என்ன? அந்த வெண்மையான வஸ்து என்ன? முகமதுடைய உள்ளத்தில் கொடுக்கப்பட்டு அவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்த அந்த வெண்மையான வஸ்து என்ன? உங்களில் யாருக்காவது அந்த வெண்மையான வஸ்து கிடைக்கப்பட்டதா? நீங்கள் அதை குறித்து அறிந்திருக்கிறீர்களா? முகமதுவுக்கு இதெல்லாம் கற்பான இதயத்தை எடுத்துவிட்டு ஒரு வெண்மையான ஒரு இதயத்தை கொடுத்தாராம் கடவுள். இதை குறித்து எந்தாவது சிந்தித்தீர்களா? ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்கிறேன். குர்ஆன் 48:2. குர்ஆன் 48:2. சீக்கிரம் வாசிங்க எடுத்தவங்க. எல்லாரும் தயவுசெய்து அமைதியா இருக்க வேண்டும். இது தொழுகை தலம். நீங்க தொழுகை தலத்தில் கிறிஸ்தவர்களை விட மிகவும் 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 வைராக்கியமும் சட்ட திட்டங்களுக்கு அடங்கி ஒடுங்கி வாழ்கிறவர்கள் முஸ்லிம் அன்பர்களை நான் அதற்காக மாத்திரம்தான் விரும்புகிறேன். ஒரு ஒழுங்கு பிரார்த்தித்திருக்கிறேன். என் தம்பி என்னை கொண்டு வந்து அங்கே உள்ள ஒரு தொழுகை தலத்தில் என்னை ஆராதிக்க முடியாது விட்டார். நானும் ஆராதித்தேன். முகமது சொல்லவில்லை கிறிஸ்தவர்களுக்கு உங்களுடைய ஆகாரம் ஆகுமானதை சொன்னார், கிறிஸ்தவருடைய ஆகாரம் உங்களுக்கு ஆகுமாறு சொன்னார். உங்களுடைய தொழுகை தலத்தில் அவர்கள் வர முடியும் என்று சொல்லி இருக்கிறார். அந்த வயது வசனத்தை நான் என் தம்பியிடம் சொல்லி, என் தம்பி சொல்லி அசங்குத்து சொல்லுகிறேன். இங்க இருக்கிறார்ல கருத்தச்சட்டை போட்டு, அவர் பேர் அசங்குத்து, என்னுடைய சொந்த ஊருக்காரர். நாங்கள் எல்லாரும் பங்காளிங்க. அவர் முஸ்லீமா போயிட்டா, நான் கிறிஸ்தவனா போயிட்டா, அவ்வளவுதான் வித்தியாசம். அவர் ஒரு வேதத்தை ஏற்றுக்கொண்டு, நான் ஒரு வேதத்தை ஏற்றுக்கொண்டேன். அதனால நாம யாரும் இது ஒரு தொழுகை ஸ்தலம் நினைச்சுக்கிட்டு உண்மையிலேயே தொழுகைக்கு வந்து இருக்கிறதாக நீங்க இப்போ கடன் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல பேசுறதுல ஒரு அர்த்தம் இல்லை. நம்மளே நமக்கு பின்னால ஒரு பெரிய குரூப் இருக்கான்னு ஐயா சொன்னாரு. அந்த குரூப் நம்மளை கொல்லதான் போகுது, நம்மளை தான் அழிச்சுட்டு தான் போறாங்க. நம்ம இணைந்து, அதாவது பூமிக்குரிய விதத்தில் இணைந்து, கடவுளுக்குரிய விதத்தில் இணைந்து நம்ம ஒன்றுபட்டு இறைவனிடம் போக வேண்டும். அந்த ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இப்பொழுது இங்கிருந்து வந்து நான் பேசுகிற விஷயத்தை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லோரும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். யாரும் புகைக்கவோ வீண் வார்த்தைகளை பேசவோ வேண்டாம். 48:2
நபியே, உமது முன்பின் உள்ள தவறுகளை அல்லாஹ் உமக்கு மன்னித்து தனது அருட்கொடையையும் உம்மீது பூர்த்தியாக்கி வைத்து உம்மை அவன் நேரான வழியிலும் நடத்துவதற்காக இத்தகைய வெற்றியை தந்தோம். இன்னொரு கவாசி. நபியே, உமது முன்பின் உள்ள நபியே, உம்முடைய முன் பின் உள்ள தவறுகளை அல்லாஹ் உமக்கு மன்னித்து தனது அருட்கொடையையும் உம்மீது பூர்த்தியாக்கி வைத்து உம்மை அவன் நேரான வழியிலும் அவனுடைய நேரான வழியில் பேசுங்க நடத்துவதற்காக வெற்றி தந்தோம். அந்த பாவ மன்னிப்பின் வெற்றியை உனக்கு கொடுத்தோம்.